விஜய் ஆண்டனி ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். எல்லா சீனும் அடிக்காம இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஓகே, ஃபேமிலி படம் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருக்கு. படம் ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம விஜய் ஆண்டனி படம் போன படங்கள்லாம் மொக்க, ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு அன்பு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு புரிதல் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றத ஒரு சூப்பராக ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். படத்துல வந்து பொண்ணு சரக்கடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர்ல பார்த்தோம். இவரு பாலக்ஷ்மி மாதிரி அதெல்லாம் எப்படி இருக்கு? இல்லை இருக்கு, அதெல்லாம் இருக்கக்கூடாது தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பெண்கள் எல்லாம் வேற மாதிரி கடவுள் மாதிரி நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து இந்த மாதிரி வச்சு பண்ணுறது ஓகே, அவங்க படத்துக்காக பண்ணதால அது ஏற்றுக்கக்கூடியது. வெளியே இதுக்கு நல்லா இருக்கு. 2 மணி நேரம் பார்க்கலாம். எந்த ஒரு லேக் இல்லை, படம் நல்லா இருக்கு. கதையாக பார்க்கும்போது நான் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. போக 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 நல்லா இருக்கு படம் பார்க்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணிருக்காங்க. அதாவது விஜய் ஆண்டனி படம் பொதுவா த்ரில்லர் தானே பார்த்திருப்போம். இது வந்து ஃபுல்லா எமோஷனலா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. விஜய் ஆண்டனி ஆக்டிங் எப்படி? சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. மியூசிக் எமோஷனலா இருந்தது. சூப்பரா இருந்தது. பயங்கரமா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? லவ் வந்து புது விதமா கன்வே பண்ணிருக்காங்க. ஒரு அன்கண்டிஷனல் லவ் அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க படம். விஜய் ஆண்டனி ஆக்டிங் வந்து எப்படி இருக்கு இந்த படத்துல? எல்லாமே எமோஷன் கலந்து எல்லா ஒரு இன்னசென்டா இருக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதை வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா வந்து அவரோட படங்கள்லாம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, தோல்வியா இருக்கு. இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கு. கம்பேக்கா இருக்கும் கண்டிப்பா. ஓவராலா வந்து படம் எப்படி இருக்கு? ஓவராலா படம் சூப்பரா இருக்கு. இதுல வந்து பொண்ணுங்க சரக்கடிக்கிற மாதிரி போஸ்டர்ல காமிச்சிருந்தாங்க. நம்ம 1-2 நெகட்டிவ இக்னோர் பண்ணிட்டு என்ன பாசிட்டிவா சொல்ல வராங்க அதை பார்த்தோம்னாலே நல்லா இருக்கும். பாசிட்டிவா என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கன்வே பண்ணிட்டாங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல ஒரு சாங் நல்லா இருக்கு. எமோஷனலா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. நல்லா இருக்கு சார். சூப்பர், வெரி குட். எல்லாமே டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் வெரி குட். So இது ஃபேமிலி ஸ்டோரிஸ். I like it very much with our family. மூவி ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருக்கு? என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல, லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். இல்ல தாராளமா 2 தடவை 3 தடவை கூட நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியோட. ரொம்ப நல்லா இருக்கு மூவி. 2.5 மணி நேரம் சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஃபேமிலியோட பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். we enjoyed well. காமெடி ஏதாவது நல்லா இருக்கு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, கிட்ஸ் எல்லாம். படம் சூப்பரா இருந்தது. உண்மையிலே செமையா இருந்துச்சு. நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு இருந்தது. ஓப்பனா சொல்லணும்னா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் காமெடி சீன்ஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி இருந்தது. அதுக்கு நம்ம டைரக்டரை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா காமெடியில இன்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த கொண்டுட்டு வந்தது நல்லா இருந்தது. எமோஷனல் பயங்கர கனெக்டிவிட்டிங்க. ஏன்னா அதான் சொல்றேன், நம்ம காமெடியில ஒரு எமோஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வரதுங்கிறது கஷ்டம். அதை நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. முக்கியமா சினிமா துறையை எல்லாருமே தூக்கி நிறுத்துற அளவுக்கு தான் அந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. அதுக்கு எவ்வளோ ஒரு பொண்ணா இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறா, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கே பசங்கள்ல இருந்து பொண்ணுங்கள்ல இருந்து. ஏன்னா பசங்க பொண்ணுங்க சினிமா துறையினாலே தப்பாவே பேசுறாங்க. அந்த மாதிரி இல்ல, நாங்க போராடுறதுக்கு தான் வந்திருக்கோங்கிற மாதிரி காட்டினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2வது லவ் அண்ட் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப லவ் இந்த மாதிரி ஒரு பையன் காட்ட முடியுமா அப்படிங்கறது, ஒரு ஏஜ்டு பீப்புளோட லவ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுனது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி மூவி. விஜய் ஆண்டனி திருப்பி ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எக்ஸலென்ட். காமெடி சீன்ஸ் பாட்டுல எப்படினா வர்க் ஆகுது? குட். கம் அவுட் வெல். Can be better. Totally best movie. Super movie. Super. Please don't miss. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. மனசார ஃபேமிலி ஃபுல்லா கூட்டிட்டு வந்து பாருங்க. Thank you. என்ன மெசேஜ் என்ன சொல்றீங்க? லைக் எதுவும் நம்மனா நடக்காம இருக்காது. எனக்கு அந்த ஹோல் மூவிலே பிடிச்ச ஒரு வார்த்தை, நம்ம நினைச்சு ஒரு விஷயம் உண்மையா பண்ணோம்னா the universe will make it happen and it has make it happen for both Vinayak and Bharat and please come and watch. நல்லா சூப்பரா. சூப்பரா. விஜய் ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பரா. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் இது. நல்லா இருக்கு. என்ன சொல்றாங்க படத்துல? என்ன கருத்து சொல்றாங்க? நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு இதுல காமிச்சிருக்காங்க. படம் சூப்பர் ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. படம் சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லா ஒரு எமோஷனல் ட்ராமா தான். நல்லா கொஞ்சம் ஃபன்னான வேலை நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. கிளைமேக்ஸ்ல அப்படிலாம் இல்லை ப்ரோ. நல்லா தான் போகுது. சாங்ஸ் எல்லாமே, மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் ஆன மாதிரி இருக்கும் இந்த படத்துல. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆகாஷ் டைரக்டர் எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே தெரிஞ்ச பையன். ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ரொம்ப நல்லா படத்துக்கு பெரிய இன்னும் நல்லா வளரணும்னு ஆசை. கருத்து என்ன, லவர்ஸ் 2 பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறத நல்லா சொல்லிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிச்சு.